श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते भगवद्भूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंगा नायिका समेत श्री श्रीनिवासपरब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां चदाहृति। श्रीरण्डुदोप्पुल तिरुवेङ्कटमुडयान् पादந்தச்சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. பரம பாகவதாள் தேசிய பக்தாள் எல்லாருக்கும் ஒரு பாக்யவசத்தாலே இந்த தயாசர்க்கம் என்ற கிரந்தம் பிராப்தமாயிருக்கு. பரம காரிகரான சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் எம்பெருமானுடைய தயை பற்றியதான 100 ஸ்லோகங்களை அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதில் யதாசக்தி பெரிவாருடைய வியாக்கியானங்களை வச்சுட்டு நாம் அந்த அர்த்தங்களை அனுபவிச்சுருக்கோம். நேற்ற பரியந்தம் 48 ஸ்லோகங்கள் பிராப்தம். அந்த 48வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள கருத்து என்னன்னு பார்த்தாக்கா, இந்த கருணை தயாதேவி இருக்கா, ஒரு சுகிருத விசேஷத்தாலே அவருடைய அனுகிரகத்தை பெற்றுண்டு அந்த திருமலைக்கு சந்நிகிதமான ஒரு இடத்தை அடைஞ்சுண்டு, அப்படிப்பட்ட அந்த அடைந்த ஜீவனானவன் அவனுடைய அந்திம திசையிலே அவன் தன் சுய நினைவு இழந்து இருக்கும்போது கூட திருவேங்கடத்தானை பார்த்து, ஹே சுவாமியே, என்னை நீர் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லும்படியான ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அவனுடைய பிரார்த்தனையும் சீனிவாசன் தன்னுடைய திருச்செவிகளாலே ஆமோதிச்சு ததாஸ்து என்று சொல்லும்படியான ஒரு நிலை இந்த தயாதேவியாலே அந்த ஜீவாத்மாவுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார். அந்த 48வது ஸ்லோகத்திலே இன்றைய ஸ்லோகம் 49வது ஸ்லோகம். श्रेयस्सूक्तिं सकृतविदये सम्मदां यः सखीं ते सीतोदारावलपदजनः श्रीनिवासस्य दृष्टिं देवादीनामयन्त्रणा देहवद्वे विवृन्दन् पन्थान्मुक्तो बलिभिरणगैः பூரியதே தத்வயுக்தைः அப்படின்னு சாய்கிறார். 49வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சாரமான கருத்து என்னன்னாக்கா, இந்த தயாதேவியே எந்த ஒரு ஜீவாத்மா உன்னை தெரிஞ்சின்றவன் இந்த சர்வ உத்கிருஷ்டமான பெருமாள், அந்த ரொம்ப அப்பேற்பட்ட பெருமாளால் அளிக்கக்கூடியதான அந்த சர்வஸ்ரேயசாகிய அந்த மோட்சம் அது எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தாலே மாத்திரம் கிடைக்கிறது. அவன் எப்படி இருக்கான், அந்த அமலன் விமலன் அப்படியெல்லாம் சொல்லும்படியான பெருமாள் எப்படி இருக்கான், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கான், அவன் ஔதாரியமுடையவனாக இருக்கான், ரொம்ப தயாதேவிக்கு பிரிய சகியாக இருக்கான். அவ 2 பேரும் 2 கலந்து ஒரு மிதுனமே உத்தேசம் என்ற ரீதியிலே சீனிவாசன் வேற கருணை வேற என்று இல்லாதபடி ரொம்ப பிரிய சக்தியாக இருக்கான். அப்பேற்பட்டதான சீனிவாசனுடைய திருஷ்டி, அந்த பரிபூர்ணமான இந்த ஜாயமான கட்டாட்சத்தை எந்த ஒரு ஜீவாத்மா அவனுடைய இந்த பூலோகத்தில் இருக்கும்போது ஒரு தரமான பிறரானோ அப்படிப்பட்ட ஜீவாத்மா ரொம்ப புண்ணியம் பண்ணவன்னு சாய்கிறார்.
எவன் மேலே சீனிவாசனுடைய திருஷ்டி விழுந்ததோ அவன் இந்த பூலோகத்திலே தன் சரீரத்தோட இருக்கும்போதே அவனுக்குன்னு ஒரு கடமை பூலோகத்தை பிறந்தவாளுக்கு சில கடன்கள்லாம் இருக்காதுல, தேவ கடன் ஒரு கடன் உண்டு அவளுக்கு. அந்த கடல்லேருந்து இவன் விடுபடுறான். எம்பெருமானுடைய திருவேங்கடத்தானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலே விடுபட்டு இந்த தேகமென்னும் கட்டிலேருந்து விமோசனம் பெற்று அந்த தேவர்களாலே சமர்ப்பிக்கப்படும் உபகாரங்களால் இவன் ரொம்ப பூர்த்தி செய்யப்படுகிறான்னு சாய்கிறார். விஸ்தாரமாக பார்க்கணுன்னாக்கா இந்த தயாதேவிக்கு ரொம்ப பிரியமாக இருக்கா ஜீவாத்மாக்கள்லாம். இந்த சீனிவாசனுடைய திருஷ்டியான விஷயம் இந்த தயாதேவிக்கு ரொம்ப பிரியமான தோழி மாதிரி இருக்கா. இந்த தயையின் கடாட்சங்கள் யார் யார் மேலெல்லாம் விழறதோ அந்தந்த இடங்கள்லாம் எம்பெருமானும் பிரியசக்கியா கூடவே செல்கிறான். எப்படி சொல்றேன்? யஸ்யாம் யஸ்யாம் ரிஷிவிகரதே தேகிபிஷ்டிஸ்வதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிகாம்னு சாய்ச்சா இல்லையா ஸ்ரீஸ்ருதியில். அந்த மாதிரி சீனிவாசன் எங்கே பார்க்குறானோ அங்கே கருணை இருக்கும், எங்கே தயாதேவர்களோ அங்கே சீனிவாசன் இருப்பா. அப்படி சாய்கிறார். கண் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த தாயாருடைய கடாட்சம் போகிறது இல்லையா, அதை போல தயாதேவினா அங்கே சீனிவாசன், சீனிவாசன்னா தயாதேவி. பிடிக்க முடியாத அந்த கடாட்ச விசேஷம் அந்த ஜீவாத்மா மேலே விழருது. அந்த தயை தேவியை அனுசரித்து அந்த பெருமாள் கடாட்சமும் அது கூட போய் அவளுக்கு விழருது. ஏன்னா எம்பெருமானுடைய ஜாயமான கட்டாட்சம் வேணும்னா எம்பெருமானை சேவிக்கணும். அதான் நம்மாழ்வார் கதர்னா மாதிரி ஒரு நாள் காணவாராயேன்னு எம்பெருமான தான் சேவிக்கணும்னு கூப்பிடுறார். அவ வந்தார்னா எம்பெருமானுடைய அந்த அந்த ஜாயமான கடாட்சமானது சுவாமி நம்மாழ்வார் மேலே விழும். உன்னுடைய கடாட்சம் வேணும்பா, உன்னுடைய திவ்யமங்க விக்கிரகத்தினுடைய சேவை நான் பெற வேண்டும். ஏன்னா திவ்யமங்கல விக்கிரகத்தை எவன் ஒருவன் சேவிக்கிறானோ அவனுடைய பாப்பங்கள்லாம் நிவர்த்திக்கப்படுறதுன்னு பெரியவா சாஸ்திரம் சொல்கிறா. அதனாலே ஒரு தரமான அந்த சீனிவாசனுடைய திவ்யமான அந்த தாமரை மலர் கண்களுடைய கட்டாட்சமானது இந்த ஜீவாத்மா மேலே விடுதுன்னா அதுக்கு உபகாரியாக இருக்கிறவள் தயாதேவி. அப்படி அவனுடைய ஆயுசு காலத்தை ஒரு தரமான அந்த கட்டாட்சம் பிறக்குங்கால் விழுந்ததுன்னா ஜீவாத்மா மேலே என்ன ஆகும்னா இவன் பரம சாத்விகனாயிடுறான். சாத்விகனாகி இவன் மோட்சத்திலே கருத்துள்ளவனாரான். அதுக்கு என்ன பண்ணுன்னா நல்ல ஆச்சாரியாலை தேடி போகிறான். அதனால இவனுக்கு பல்வேறு விதமான கஷ்டங்களும் இவனை விட்டு பறந்து போகிறது. அதான் சாஸ்திரம், பெரியவாச்ச சாஸ்திரம்னு சொல்கிறா. ஒரு ஜீவாத்மா இந்த லோகத்தில் பிறக்கும்போது 3 விதமான கடன் சொன்னால், பித்ருக்கடன், தேவகடன், ரிஷிகடன்னு சொன்னான். பித்ருக்கடன் ஆனப்பட்டது நம்மளுடைய ஜனன மாதா பிதாக கொடுக்க வேண்டியதான அந்த வேத விகிதமான சாஸ்திர ரீதியான அந்த தர்ப்பணாதிகள் எல்லாம் சொல்கிறா. அது தேவகடன் ஒன்று சொன்னால் தேவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிஷிகள் கடன். இந்த மாதிரி கடன்கள் எல்லாம் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. முக்கடன் அப்படின்னு சொல்கிறா. இதுதான் சாஸ்திர விஜித்த கடன். நம்ம ஹோம் லோன் வாங்குறதுலாம் நம்ம கமர்ஷியலான பண்ணிக்கிறது. இப்படி கடன்கள் 3 கடன்கள் இருக்கக்கூடியதான ஜீவாத்மா எவனொருவன் தயாதேவியை சரணடைந்து சீனிவாசனுடைய பரிபூர்ணமான கடாட்சத்தை பெறுகிறானோ அவன் இந்த கடனிலேருந்து வெளியில வந்துடுறான்னு சொல்றா. எப்படின்னா இவர்கள் இந்த ஜீவாத்மாக்கள் சீனிவாசனுடைய தயை பெற்றவர்கள். மோட்சம் அடையும் காலத்திலே இவர்களுக்கு இந்த ஜீவாத்மா பத்த தசையிலேருந்து முக்த தசை போகிறா. தேவர்களே மிகுந்த வணக்கத்துடன்
அப்படின்னு சொன்னான். தேவர்கள்லாம் மிகுந்த வணக்கத்துடன், அதாவது ஒரு இந்த ஜீவனுக்கு தாசியபாவத்துடன் ஆதரவு தெரிவித்து இவர்களுக்கு பலி கொண்டு வந்து கொடுப்பாளாம். எப்படி சாய்க்கிறார் பாருங்க, தயாதேவனுடைய பெருமை தேசிகன் எப்படி சாய்க்கிறார். அவ சமர்ப்பிக்கிறா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றா. அதனால இவர்களுக்கு தேவர் கடன் கொடுக்க வேண்டிய கொடுக்க வேண்டிய விஷயம் போய் வாழ விட்டு இவர்களுக்கு உபகாரம் சமர்ப்பிக்கிறா தேவர்கள் வந்துன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். விடுபட்டவனாயினர் பந்தாத்து, இந்த தேக பந்தத்திலிருந்து முக்தகா விடுபட்டவனாய் தத் பிரயுக்தைகி, அந்த தேவர்களாலே சமர்ப்பிக்கப்படுவதான அந்த அனகைகி நிர்தோஷங்களான பலிபிகி உபகாரங்கள் பூரியதே தத் பிரயுக்தைகின்னு சொன்ன சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். அதனாலே வஸ்துதகா ஒருவரிடம் சொல்லணும்னா தயாதேவியின் அனுகிரகத்தாலே சீனிவாசனுடைய எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்றவர்கள் அவளுக்கு இந்த தேவகடன் இத்தியாதி கடன்கள்லேருந்து வெளிப்பட்டு இந்த ஜீவாத்மா மோட்சம் அடையுங்கால் தேவர்கள் வந்து இவருக்கு அந்த உபகாராதிகளை சமர்ப்பிக்கும்படியான ஒரு ஸ்திதியை எம்பெருமானுடைய கடாட்சத்தாலே பெறுகிறார்கள். அதுக்கு தயாதேவி முக்கியமான வஸ்துவாக இருந்து இவர்களுக்கு அந்த கைங்கரியத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய அந்த ஆழமான திருவுள்ள கருத்தை அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரு ஜென்மத்தில் ஆவதுன்னு போட்டா ஒரு தரமானது, கௌணர்வன் ஜீவிச்சிருக்கும் போது ஒரு தரமானது சகுதபி தயே சம்மதாம் எஸ் சகீந்தேன்னு சொன்னார். அப்படி சீனிவாசனுடைய திருஷ்டியானது ஒரு தரம் கிடச்சிட்டா போறோம். இவாளுக்கு வந்து இந்த ஸ்திதி வந்துடும். கடன் எல்லாம் போய் கடன்னா நம்ம வந்து ரூபா கொடுத்து வாங்குற கடன் இல்லை, சாஸ்திரமான சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்டதான கடன்கள் தான் இங்கு தேசிகன் சாய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியை வந்து தயாதேவி அனுகிரகத்தாலே சீனிவாசன் நடத்தி கொடுக்கிறான் அப்படின்னு நீங்க சொல்றார் அடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.